அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். யார் இந்த ஆண்டவன் பிச்சை இவ்வளோ பேர் தேடுறாங்க? ஆண்டவன் பிச்சை அப்படிங்கிற பேரை கேட்கும் போதே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே அப்படின்னு பலருமே யோசிச்சிருப்போம். டிஎம்எஸ் எல்லா வருடமும் பழனிக்கு போறதை ஒரு வழக்கமா வச்சிருந்திருக்காரு. வருடம் போய் பழனி முருகனை கும்பிட்டுருவாராம். உள்ள போன உடனே யார்கிட்டயுமே பேசாத ரமணர் ஆண்டவன் பிச்சை அம்மாவை பார்த்து, என்ன தண்டாயுதபாணி தரிசனம் கிடைச்சதா அப்படின்னு கேட்கவும், இவங்களுக்கு இன்னைக்கும் நம்ம திருவண்ணாமலை கோவிலுக்கு போனோம் அப்படின்னா மற்ற சன்னதிகளுக்குள்ள போகும்பொழுது நம்ம ஒரு பரவசத்தை உணர்வோம். ஆனா கம்பத்திலையனார் சன்னதிக்குள்ள போனோம்னா அந்த பெட்டியை 24 வருடத்துக்கு அப்புறம் திறக்கிறாங்களாம். அவங்களோட மாமியார் இருக்காங்க இல்லையா, அவங்க அதுக்குள்ள நிறைய மற்ற பேப்பர்ஸ், டாக்குமெண்ட்ஸ், அப்புறம் நிறைய காசு, இது எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க. இது எல்லாமே செல்லரிச்சு போச்சான். ஆனா இந்த ஆண்டவன் பிச்சை எழுதின அந்த முருகர் பாடல்கள் மட்டும் செல்லரிக்கவே இல்லையா. அப்படி 24 வருடம் கழிச்சு அவங்க எழுதின முதல் பாட்டு தான் உள்ளம் முருகுதடா முருகா உன்னடி காண்கையிலே அப்படின்ற பாட்டு. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் தமிழ். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம தொடர்ந்து பல முருக அடியார்களை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே முருகர் அப்படின்றவரை ரொம்ப பிடிக்குது. அவருக்குன்னு பல பாடல்களையுமே எழுதியிருக்கிறாங்க. இந்த உள்ள முருகுதையா அப்படிங்கிற பாடலை நம்ம நிறைய பேர் கேட்டிருப்போம், நிறைய வாட்டி கேட்டிருப்போம். அந்த பாடலை அவ்வளோ பிடிச்சமானதா அமைஞ்சிருக்கு. இந்த பாடலுக்கு சொந்தக்காரங்க தான் ஆண்டவன் பிச்சை. இவங்களை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். நம்ம எல்லாருமே திரைப்படங்கள்ல பார்த்திருப்போம் இல்லையா, யாரா அது அவங்கள தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி பலருமே ஆண்டவன் பிச்சைய தேடி இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான பாடகர் டிஎம்எஸ் இருக்கார் இல்லையா, அவருமே பல ஆண்டுகள் ஆண்டவன் பிச்சைய தேடி இருக்காங்க. யார் இந்த ஆண்டவன் பிச்சை? இவர் எதுக்கு இவ்வளோ பேர் தேடுறாங்க? ஆண்டவன் பிச்சை அப்படிங்கிற பேரை கேட்கும் போதே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே அப்படின்னு பலருமே யோசிச்சிருப்போம். இந்த ஆண்டவன் பிச்சையை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். எல்லாருக்குமே ஒரு குடும்பம் இருக்கும். அந்த குடும்பத்தை விட்டுட்டு இவங்க எப்படி துறவு வாழ்க்கைக்கு வந்தாங்க, முருகன் ஆண்டவன் பிச்சையோட வாழ்க்கையில என்ன மாற்றத்தை கொடுத்தாரு, என்னென்ன திருவிளையாடல்கள் பண்ணாரு அப்படிங்கிறத ரொம்பவே விளக்கமா பார்க்கலாம். கண்டிப்பா ஷாம்லா. ஆண்டவன் பிச்சை அப்படின்னும் பொழுதே நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த வீடியோவை பேசுறதே நமக்கு ஒரு புண்ணியம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்படி ஒருத்தவங்களால முருகருடைய அடியாரா இருக்க முடியுமா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு சந்தேகத்தை தான் கொடுக்கும். எந்த நிலைமையிலுமே நம்ம கடந்த முறை முருகம்மையை பத்தி பேசியிருந்தோம். அதுல எப்படி அவங்க நின்னா முருகா நடந்தா முருகான்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி தான் இவங்க. அவங்களாவது சங்க காலத்துல வாழ்ந்தவங்க, இவங்க நமக்கு சரிசமமான காலத்துல சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்குமே வாழ்ந்திருக்காங்க. இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி தான் இந்த படங்கள்ல தேடுற மாதிரி தேடி இருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஒரு கதையும் இருக்கு. டிஎம்எஸ் எல்லா வருடமும் பழனிக்கு போறதை ஒரு வழக்கமா வச்சிருந்திருக்காரு. வருடம் போய் பழனி முருகனை கும்பிட்டுருவாராம். அப்படி பழனி முருகனை கும்பிடுறதுக்காக போகும்பொழுது இரவு ஆகிடுச்சு. மலை அடிவாரத்துல ஒரு ரூம் எடுத்து நைட்டு தங்குறாரு. அப்படி தங்கும் பொழுது அந்த ரூமை கிளீன் பண்ண வருவான்ல ஒரு சின்ன பையன், அந்த பையன் ஒரு பாட்டை பாடிட்டே வரானா. என்ன அப்படின்னா, உள்ளம் முருகுதடா உன்னடி காண்கையிலே அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு இதை கேட்ட உடனே ரொம்ப பிடிச்சிருது. அந்த சின்ன பையனை கூப்பிட்டு, யாருப்பா நீ இவ்வளோ அழகா முருகர் பாட்டு பாடுறியே அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பையன் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த பையன், அவன் பேரை சொல்றான். என்னப்பா நீ இவ்வளோ அழகா முருகரை பாடுறியே, இந்த பாட்டு உனக்கு யார் சொல்லி கொடுத்தா அப்படின்னு கேட்கும்போது, யார் சொல்லி கொடுத்தாங்களான்னு தெரியலையா, இங்க வரவங்கள்ல யாரோ ஒருத்தவங்க பாடினாங்க, எனக்கு அது பிடிச்சிருச்சு, இப்ப நான் பாடிட்டு இருக்கேன் அப்படின்னு. இவர் என்ன பண்றாரு, அந்த முழு பாடலையும் எனக்காக சொல்லுன்னு எழுதிக்கிறாரு. முழு பாடலையும் எழுதி பழனிமலை ஆண்டவனை தரிசிச்சுட்டு சென்னை வராரு. அந்த வரிகளை அப்படியே பாட்டா மாத்துறாரு. தட்டி தொட்டி எங்கேயும் இந்த ஒரு பாட்டு அந்த நேரத்துல அவ்வளோ வைரல் ஆச்சான். இன்னைக்குதான் நம்ம வைரல்ன்ற வார்த்தையை யூஸ் பண்றோம் இல்லையா, அன்னைக்கே வைரல் ஆன பாட்டான். அதுல உள்ள முருகதடா அப்படின்னு இருக்கும். நிறைய பேர் ஒருமையில ஏத்துக்க மாட்டாங்கல்ல, அதனால இவர் உள்ள முருகையா அப்படின்னு மாத்திருக்காங்க. இந்த பாட்டு ரொம்ப இதுவா இருக்கு.
நிறைய மேடைகள்ல கூட டிஎம்எஸ் வந்து இந்த பாடலை பாடிட்டு, இந்த பாட்டை யார் எழுதுனீங்க, இந்த பாட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நான் வெறும் பாடலை பாடினேன் அவ்வளோதான், இசையமைச்சு பாடியிருக்கேன், இந்த பாட்டை யார் பாடினாலும் எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எல்லா மேடைகளிலையும் போய் கேட்குறாராம். நீங்கள் பாடினீங்களா, இந்த கூட்டத்தில் வந்த யாராவது பாடினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கவே இல்லை. அவருக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அடுத்த நிலைக்கு போயிடுறாரு. வேற ஒரு பட பூஜைக்காக சென்னையில் இருக்கக்கூடிய காளிகாம்பாள் கோவிலுக்கு போறாங்க. அப்படி அந்த காளிகாம்பாள் கோவில்ல வந்து பூஜை எல்லாம் முடிச்சுட்டு பிரதட்சணம் பண்ணுவாங்க இல்லையா, எல்லா சாமியையும் கும்பிடுவாங்கல்ல. அப்படி கும்பிட்டுட்டு வரும்பொழுது முருகர் சன்னதிக்கு ஓரத்துல அந்த சின்ன பையன் சொல்லி இவர் பாடினார் இல்லையா, அந்த பாட்டு முழுக்க கல்வெட்டா இருக்கும். இவருக்கு பார்த்துட்டு ஒரே ஆச்சரியம். அர்ச்சகரை கூப்பிட்டு கேட்கிறாரு, ஐயா இந்த பாட்டு இங்க எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த அர்ச்சகர் சொல்றாரு, ஒரு பெண்மணி வந்தாங்க, அவங்க வந்து முருகனை பார்த்து சடசடசரன்னு இது எல்லாத்தையும் பாடிட்டு போயிட்டாங்க, அதை நாங்க வந்து இங்க கல்வெட்டா வச்சிருக்கோம், அவங்க பேர் வந்து மரகதம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மரகதம் யாரு எங்கன்னு கேட்கும் பொழுது இவங்க வந்து மயிலாப்பூர்ல இருக்காங்கய்யா அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பதான் முதன் முறையா இந்த ஆண்டவன் பிச்சை அப்படின்ற இந்த மரகத அம்மாளை வந்து டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் கண்டுபிடிக்கிறாரு. டிஎம்எஸ் இவங்களை கண்டுபிடிச்சதா சொல்லியிருந்தீங்க. ஆனா இவங்களோட ஆரம்ப கட்ட வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா, காஞ்சி மகா பெரியவரை நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். இவர் வந்து சென்னையில மயிலாப்பூருக்கு ஒரு வாட்டி வந்திருக்கிறாரு. அப்போ அங்க தெருக்கள்லாம் இருக்கும் இல்லையா, தெருக்கள்ல நடந்து போகும்போது அக்கம் பக்கத்துல வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே காஞ்சி மகா பெரியவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது ஒரு வழக்கமான விஷயமா இருந்திருக்கு. அப்போ அந்த தெருவுல நிறைய வீடுகள் இருந்திருக்குது. எல்லாரும் வந்து ஆசீர்வாதமும் வாங்கியிருக்காங்க. ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கும் போது மரகதமுடைய தந்தை இருக்கார் இல்லையா, அவர் வந்து காஞ்சி பெரியவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்காரு. அப்போ காஞ்சி பெரியவர் சொல்லியிருக்காரு, வீட்டுக்குள்ள உன்னோட பெண் வந்து பாத்திரம் துலக்கி கொண்டு இருக்கிறா, அவரை போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டிட்டு வந்த பிறகு அப்போ அங்க ஒரு 50 பேர்கிட்ட இருந்திருப்பாங்க. எல்லார் முன்னாடியும் காஞ்சி பெரியவர் சொன்னாராம், இந்த குழந்தை வந்து ஒரு பெரிய மகான், முருகனுடைய சக்தியால பிறந்தது, இந்த பெண் முருகனை பத்தி தொடர்ந்து பல விஷயங்களையும் பண்ண போறாங்க அப்படின்னு அன்னைக்கே காஞ்சி பெரியவர் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம மரகதம் செப்டம்பர் 6, 1891 தான் பிறந்திருக்கிறாங்க. மகா பெரியவர் வந்து இந்த குழந்தையை ஆசீர்வாதம் செஞ்சுட்டு போயிருக்காங்க இல்லையா, அதனால் வரைக்கும் அந்த குழந்தைக்கு வந்து எழுதவோ படிக்கவோ தெரியாதான். அன்னைக்கு இரவு வந்து முருகன் வந்து அருணகிரிநாதருக்கு தன்னுடைய வேளால வந்து நாக்கில் வந்து எழுதியிருப்பார், ஓம்ன்ற பிரணவ மந்திரத்தை எழுதினார் இல்லையா, அதே மாதிரி கனவுல இந்த ஆண்டவன் பிச்சை அம்மாக்கு வந்து அவர் வந்து எழுதுறாரு. எழுதின உடனே அவங்களுக்கு ஒரு ஞானம் பிறக்குது. முருகனை பத்தி நிறைய பாடல் எழுதுறாங்க. தமிழ்ல மட்டும் இல்லையா, ஹிந்தில, சமஸ்கிருதத்துல யாருக்குமே வந்து புரியல. ஸ்கூலுக்கு கூட போகாத குழந்தை வந்து எப்படி இவ்வளோ அழகா வந்து எல்லா லாங்குவேஜ்லயும் எழுதுதுன்னு எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியம். சரி, மகா பெரியவர் சொன்ன வாக்கு வந்து இங்க பழிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது கொஞ்ச நாள் அப்படியே தொடருது. தொடர தொடர அவங்களுக்கு வந்து இந்த குழந்தை திருமணம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி 8 வயசுலலாம் வந்து இந்த மரகதம் அம்மாக்கு வந்து திருமணம் செஞ்சு வச்சிடறாங்க. அவங்களுக்கு 9 குழந்தைகளுமே இருந்திருக்கு. சரியா ஒரு 5வது குழந்தை பிறக்கிற நேரம்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து என்னன்னா, வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வேலையாக வெளியே போயிடுறாங்க. அவங்க கூட வந்து ஒரே ஒரு நர்ஸ் மட்டும் இருக்காங்க, அவங்கள பார்த்துக்கிறதுக்காகவும் அந்த பிறந்த குழந்தையை பார்த்துக்கிறதுக்காகவும். குழந்தைக்கு வந்து உடம்பு முடியல, இவங்களுக்கும் உடம்பு முடியல, ரொம்ப கிரிட்டிக்கலான டைம் கூட அது. அந்த டைம்ல கூட ஆண்டவன் பிச்சை என்ன பண்றாங்க அப்படின்னா, முருகரை பத்தி பாட்டு பாடிட்டே இருக்காங்களாம். குழந்தை வந்து பிழைச்சிடும், நான் பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டே இருக்காங்களாம். அந்த நர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் கூப்பிட்டு நான் பாடுறத நீ எழுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட பாட இவங்க எழுதிட்டே இருக்காங்க. திடீர்னு வீட்டுக்கு வந்த மாமியார் இருக்காங்க இல்லையா, ஆண்டவன் பிச்சையோட மாமியார் பார்த்துட்டு ஒரே சண்டை. குழந்தை இவ்வளோ முடியாமல் இருக்கும்போது கூட நீ என்ன பாட்டு பாடிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, குடும்ப வாழ்க்கைக்கு இது சரி கிடையாது, நீ குழந்தையா இருக்கும்போது பாடினா அது சரி, இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரிலாம் பாடக்கூடாது, இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் உயிரோட இருக்க வரைக்கும் இனிமே வந்து முருகனை பாடவே கூடாது அப்படின்னு ஒரு சத்தியம் வாங்கிடுறாங்க. இவங்க எழுதினாங்க இல்லையா, இது வரைக்கும் அவங்க எழுதின பாட்டு எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ட்ரங்க் பெட்டி, அந்த காலத்துலலாம் ட்ரங்க் பெட்டி தானே சொல்லுவாங்க, அதுக்குள்ள போட்டு மூடி வச்சிடுறாங்க. ரொம்ப நாள் ஆகுது. அன்னையில இருந்து தன்னுடைய மாமியார் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக முருகனை பத்தி பாடுறதே அவங்க நிறுத்திட்டாங்களாம். ஆனா முருகரை வந்து மனமுருகி வேண்டுவாங்களாம், ஆனா பாட்டு பாட மாட்டாங்களாம். என்ன கடுமையான சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவன் பிச்சை அம்மா வந்து பாட்டே பாடாம 24 வருஷம் கடந்திருக்காங்க. 24 வருடம் கழிச்சு அவங்களுடைய மாமியாரும் வந்து இறந்துடுறாங்க, தவறிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட நம்ம ஆண்டவன் பிச்சை இருக்காங்க இல்லையா, மரகதம்மாள், இவங்களோட சகோதரி ஒருத்தவங்க, தூரத்து சொந்தமோ போல, அவங்க வந்து பத்திரிகை துறையில வேலை செய்யறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு முருகர் பத்தி பாடல் வேணும், என்னுடைய பத்திரிகையில போட, நீங்க தான் நிறைய எழுதுவீங்கல்ல, கொடுங்க அப்படின்னு கேட்கும்பொழுது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நான் பாட மாட்டேன், ஏன்னா நான் வந்து சத்தியம் செஞ்சு கொடுத்துருக்கேன், நான் பாட மாட்டேன் அப்படின்னு. இல்லை எனக்கு வேணும்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்றாங்க. ஒரு தங்கச்சி அக்கா கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ரெக்வஸ்ட் பண்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா,
நான் பாட மாட்டேன், ஆனா நான் எழுதின பாட்டு இருக்கு. இவங்க 24 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெட்டியில போட்டு வச்சாங்கல்ல, அந்த பாட்டு இருக்கு. அது நல்லா இருந்தா நான் எடுத்து தரேன், நீ உபயோகப்படுத்திக்கோ. நல்லா இல்லையா விட்டுடுமா, ஆனா நான் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த பெட்டியை 24 வருடத்துக்கு அப்புறம் திறக்கிறாங்களாம். அங்க அவ்வளோ பெரிய ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நடந்திருக்கு. அவங்களோட மாமியா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அதுக்குள்ள நிறைய மற்ற பேப்பர்ஸ், டாக்குமெண்ட்ஸ், அப்புறம் நிறைய காசு, இது எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க. இது எல்லாமே செல்லரிச்சு போச்சாம். அந்த காலத்துல வந்து ஈஸியா வந்து செல்லரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொருள் எல்லாமே செல்லரிக்கவும் இந்த பேப்பரும் சேர்ந்து தானே செல்லரிச்சிருக்கணும். ஆனா இந்த ஆண்டவன் பிச்சை எழுதின அந்த முருகர் பாடல்கள் மட்டும் செல்லரிக்கவே இல்லையா, எப்படி வச்சாங்களோ அப்படியே இருந்திருக்கு. இந்த ஆண்டவன் பிச்சைக்குமே வந்து அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துதான். முருகா, நான் வந்து உன்னை பத்தி பாடலைனாலும் நீ என் கூட தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல்கள் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாங்க. அது எல்லாமே நாளடைவில் வந்து பத்திரிகையில் வர ஆரம்பிச்சிருக்கு. அன்னைக்கு இரவே இவங்க இருக்கிற எல்லா பாட்டையும் கொடுத்து அமிச்சிட்டாங்க. அன்னைக்கு இரவே முருகன் வந்து மறுபடியும் உங்களோட கனவுல வராரு. மரகதம், நீ வந்து என்னை பத்தி பாட்டு எழுதின ஒரு காலத்துல, அதையும் இப்ப நீ கொடுத்துட்ட, உனக்குன்னு இப்ப என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை, நீ என்னை பத்தி பாடு அப்படின்னு சொல்றாங்க. மரகதம் முருகர்கிட்டயே வாக்குவாதம் பண்ணிருக்காங்க. என்ன, நான் பாட மாட்டேன், என்னுடைய மாமியாருக்கு நான் வந்து வாக்கு கொடுத்துருக்கேன், நான் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் முருகர் என்ன சொல்றாருன்னா, அவங்களே உன்னை பாட சொல்றாங்க, நீ பாடு அப்படின்னு சொல்லி மறுபடியும் 24 வருடம் கழிச்சு முருகனை பத்தி பாடல் பாட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி 24 வருடம் கழிச்சு அவங்க எழுதின முதல் பாட்டு தான் உள்ளம் முருகுதடா முருகா உன்னடி காண்கையிலே அப்படின்ற பாட்டு. இன்னைக்கு வரைக்குமே முருகன் அப்படின்னும் பொழுது நமக்கு வந்து சில பாடல்கள் தான் ஞாபகம் வரும். அதுல இந்த பாட்டும் ஒன்னாவே இருக்கு. ஆண்டவன் பிச்சை அம்மாளுமே தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதியிருந்தாங்க. சோஸ்திர மாலா அப்படிங்கிற புத்தகத்துல இப்ப வரைக்குமே அவங்க எழுதின எல்லா பாடல்களுமே பொக்கிஷமா இருக்கு. நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க அவங்க பாடல்கள் எழுத ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு. அப்படி பாடல்களை தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருந்த நேரத்துல வந்து காஞ்சி மகா பெரியவருடைய பீடத்துக்கு ஆண்டவன் பிச்சை போயிருக்காங்க. அந்த நேரத்துல அங்க முருகப்பெருமான் இருக்கார் இல்லையா, சோ பாடல் பாட ஆரம்பிச்சுட்டாங்க. அங்க பாடல் பாடுறத பார்த்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இவங்களுக்கு பித்து பிடிச்சிருக்கு போல, மனநலம் சரியில்லாதவங்க அப்படின்னு நிறைய பேர் நிறைய பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம ஆண்டவன் பிச்சை வந்து பெருசா வந்து அவங்கள இந்த குரூம் அப்படிங்கறத பண்ணிக்க மாட்டாங்க. அதை பார்க்கும்போது ஏன்னா பிச்சைக்காரி மாதிரி இருக்கு அப்படின்னு இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் அவங்களோட தோற்றம் இருந்திருக்கு. இதை பார்த்துட்டு அங்க இருந்தவங்க எல்லாருமே அந்த காஞ்சி பீடத்துல இருந்து அவங்கள வெளியேற்ற முயற்சி செஞ்சிருந்தாங்க. அந்த நேரத்துலதான் மகா பெரியவர் வந்திருக்காரு. அங்க இருந்த மக்களை பார்த்து நீங்க பண்றது ரொம்ப தப்பு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, இவங்க முருகருடைய பிள்ளை, முருகருக்காக நிறைய பாடல்களை பாடியிருக்காங்க, உங்களுக்கு பிடிச்ச பல பாடல்களுமே இவங்க பாடினதுதான், நீங்க செய்யறது தப்பு அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சுட்டி காட்டினது மட்டும் இல்லாம, ஆண்டவன் பித்து அப்படிங்கிற பேர் தான் காலப்போக்குல ஆண்டவன் பிச்சை அப்படிங்கிற பேரா மாறி இருக்கு. நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு தடவை சொல்லியிருந்தீங்க, குழந்தையா இருக்கும் பொழுது இவங்களை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணதுமே வந்து மகா பெரியவர் தான். இந்த இடத்துலயுமே இவர் தான் வந்து ஆண்டவன் பித்துன்னு பெயரும் வைக்கிறாரு. எல்லாருமே இப்ப சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, இவங்க வந்து ஒரு முருக பக்தர், இவங்கள மாதிரி ஒரு முருக பக்தர் இல்லைன்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா முருகர் இவங்களுக்காக என்ன பண்ணாரு, இந்த ஒரு கேள்வி எல்லாருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட கேள்விக்கும் வந்து முருகர் இவங்களுக்கு ஒரு இடத்துல விடை கொடுத்திருக்காரு. ஒரு முறை இவங்க வந்து அவங்களுடைய குடும்பத்தோட வந்து திருவண்ணாமலை கோவிலுக்கு போறாங்க. அங்க போய் சேர இரவு ஆயிடுது. அதனால கோவில் நடை சாத்திட்டாங்க, உள்ள போக முடியாதுன்னு சொல்லிட்டு. அப்பெல்லாம் வந்து இந்த ரூம் எடுத்து ஸ்டே பண்ற பழக்கம்லாம் பெருசா கிடையாது. கோவில் மண்டபத்துலதான் ஸ்டே பண்ணுவாங்க இல்லையா? அப்படி இவங்க மண்டபத்துல ஸ்டே பண்றாங்க. அப்படி பண்ணும் பொழுது இவங்களுக்கு ஒரே கஷ்டமாயிடுச்சு, ஐயோ நம்ம வந்துட்டு முருகனை பார்க்காம இருக்கோமே, வந்துட்டு நம்ம உள்ள போய் கடவுளை பார்க்காம இருக்கோமேன்னு சொல்லிட்டு, நீங்க எல்லாம் இங்க இருங்க, நான் ஏதாவது ஒரு வழியில போயிட்டு கடவுளை முடிஞ்சா பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கதவு திறந்திருக்கு. அந்த கதவு வழியா உள்ள போறாங்க. ஒரு சின்ன பையன் மட்டும் உட்கார்ந்து இருக்கான். அந்த பையன் வந்து இவங்களை பார்த்த உடனே, அம்மா உங்களுக்காக தான்மா வெயிட் பண்றேன், வாங்க, எல்லா சன்னதியும் மூட போறோம், சீக்கிரம் வாங்கன்னு. இவங்க என்ன சொல்றாங்க, ஐயோ நான் பூஜை பொருள்லாம் எதுவுமே எடுத்துட்டு வரலப்பா, நம்ம வந்து நாளைக்கு பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது, அது எல்லாமே நான் வச்சிருக்கேன், நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு அருணாச்சலரை காட்டுறாரு. அருணாச்சலுக்கு தீபாரணை எல்லாம் எப்ப அன்டைம்ல தீபாராதனை எல்லாம் காமிச்சு அதுக்கப்புறம் அம்பாள் சன்னதிக்கும் கூட்டிட்டு வராரு. அந்த சின்ன பையன் வந்து ஆண்டவன் பிச்சை அம்மாட்ட சொல்றாங்களாம், இங்க ஒரு முருகர் இருக்காரு, ரொம்ப ஃபேமஸ், அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்தவரு, கம்பத்து இளையனார் அவர் பேரு, வாங்க அங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை கோவில் உள்ள இருக்கக்கூடிய கம்பத்து இளையனார் சன்னதிக்கும் கூட்டிட்டு போயிட்டு அங்க பூஜை எல்லாம் செஞ்சு விபூதி பிரசாதம் எல்லாம் கொடுக்குறாங்களாம். இந்த அம்மாக்கு ஒரே கஷ்டம், ஐயோ நம்மள கோவில்ல இவ்வளோ பண்ணி கொடுத்தானே இந்த பையன், இவனுக்கு நம்ம ஒண்ணுமே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேக்குறாங்களாம், உன் பேர் என்னப்பா, நாளைக்கு காலையில நான் வருவேன், அப்ப நான் உனக்கு வந்து ஏதாவது செய்யறேன் அப்படின்னும் பொழுது, என் பேரு தண்டாயுத பாணி,
நான் இங்கேயே தாம்மா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சொல்றாரு, கம்பத்திலையனாருடைய சன்னதி இருக்கு இல்லையா, அந்த சன்னதி வாசல்ல சொல்றாரு, நான் இந்த சன்னதியிலே தாம்மா இருப்பேன், நீங்க போயிட்டு நாளைக்கு வரும்பொழுது எனக்கு ஏதாவது எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்களும் எல்லா சமயம் கும்பிட்டுட்டு கோயிலை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில குடும்பத்தோட கோயில் போறாங்க. ஏன்னா முன்னாடி நாள் நைட்டு வந்து அவங்க ஒரு ஆள் தான் போய் எல்லா சமயம் கும்பிட்டுட்டு வந்திருப்பாங்க. அடுத்த நாள் குடும்பத்தோட போகும்பொழுது உள்ள அர்ச்சகர் கிட்ட கேக்குறாங்க, ஐயா இந்த சன்னதியில ஒரு குழந்தை நேத்து இருந்தான், அவன் தான் நேத்து எனக்கு எல்லா பிரகாரத்தையும் சுத்தி காமிச்சான், அந்த குழந்தைய கூப்பிடுங்களேன் அப்படின்னும் பொழுது, அப்படி இங்க எந்த குழந்தையும் இல்லையே அப்படின்றாங்க. இல்லையே, நேத்து நான் நைட்டு பார்த்தனே பூஜை எல்லாம் நடந்தது அப்படின்னும் போது அந்த அர்ச்சகர் என்ன சொல்றாருன்னா, நான் தான் கடைசியா கோவிலே மூடிட்டு போனேன், எனக்கு அடுத்து யாருமே கிடையாதேமா, நீங்க வந்திருக்க மாட்டீங்கன்னு. இவங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடுது. ஐயோ நம்ம யாரு கூட இருந்தோம் தெரியலையா. இவங்க வந்து அந்த அர்ச்சகர் சொன்னதை நம்பல. ஏதோ ஒரு வகையில நம்ம அந்த குழந்தைய மிஸ் பண்ணிட்டோம் போல, அந்த குழந்தைக்கு நேத்தே இதை செஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கு. இவங்களுக்கு வந்து கோவில சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி ரமணருடைய ஆசிரமத்துக்கு போறாங்க. ரமண மகரிஷி வந்து இவங்களுக்கு வந்து ஒரு குருன்னு கூட சொல்லலாம், மானசீக குரு இவங்களுக்கு. சரின்னு போறாங்க. உள்ள போன உடனே யார்கிட்டயுமே பேசாத ரமணர் வந்து ஆண்டவன் பிச்சை அம்மாவை பார்த்து, என்ன தண்டாயுதபாணி தரிசனம் கிடைச்சதா அப்படின்னு கேட்கவும் இவங்களுக்கு ஒரே சந்தேகம்ன்றதை தாண்டி பக்தி, என்ன சொல்றதுன்னே தெரியல அவங்களுக்கு. அப்ப நேத்து வந்து இவங்களுக்காக தாய் சன்னதி, தந்தை சன்னதி, கம்பத்திலையனார் சன்னதி எல்லாத்தையும் காமிச்சது யாருன்னா முருகன் தான். இவங்களுக்கு வந்து சொல்லவே வார்த்தை இல்லையா, அங்கேயே முருகரை பத்தி பாட்டு பாடுறாங்க. அந்த அளவுக்கு முருகர் வந்து இவங்களுக்காக இறங்கி வந்திருக்காரு. நம்ம முருகம்மை வீடியோல பேசும் பொழுது எல்லா கஷ்டங்களும் கொடுத்து கடைசியா இறங்கி வராரு முருகன். ஆனா இவங்களுக்கு பாருங்களேன், கோவிலுக்கு வந்துட்டாங்க, அம்மா அப்பாவை பார்க்க வந்துட்டாங்க, சரி இவங்களுக்கு காமிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல உள்ள கூட்டிட்டு போய் அம்மா அப்பாவெல்லாம் காமிச்சு, நான் இங்கதான் இருப்பேன்னு கம்பத்திலையனார் சன்னதியும் காமிச்சிட்டு போயிருக்காரு. இன்னைக்கும் நம்ம வந்து திருவண்ணாமலை கோவிலுக்கு போனோம் அப்படின்னா மற்ற சன்னதிகளுக்குள்ள போகும்பொழுது நம்ம ஒரு பரவசத்தை உணர்வோம். ஆனா கம்பத்திலையனார் சன்னதிக்குள்ள போனோம்னா முருகன் அங்கேயே இருக்காரு அப்படின்றத உணர முடியும். ஏன்னா அவ்வளவு அமைதி இருக்கும். அருணகிரிநாதரை காப்பாற்றிய முருகன் பொழுது நம்ம எல்லாருக்கும் அருணகிரிநாதர்னா ரொம்ப பிடிக்கும், முருகருடைய பக்தர்கள் எல்லாருக்குமே. ஏன்னா அவர் தான் வந்து முருகரை பத்தி நிறைய விஷயங்கள் பாடியிருக்காரு. அந்த முருகனை பார்க்கும் பொழுது அவ்வளோ அழகா, அவ்வளோ மன நிம்மதி கிடைக்கும். அந்த முருகன் வந்து அங்க இருக்காரு அப்படின்றதுக்கு ஒரு சாட்சியா வந்து இந்த ஆண்டவன் பிச்சை அவங்க வாழ்க்கையில ஒரு லீலையும் முருகன் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இப்படியே பல வருடங்கள் போகுது. ஆண்டவன் பிச்சை தொடர்ந்து முருகப்பெருமானுக்காக பல பாடல்களையுமே எழுதிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்கு. முருகன் அப்படிங்கிற அந்த கடவுள் மேல, அவருடைய பிள்ளை மேல அந்த பாசம் பற்று கொஞ்சம் கூட குறையவே இல்லை. நாட்கள் இப்படியே போகுது. குடும்ப கடமைகள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு துறவு வாழ்க்கையை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமுமே அவங்களுக்குள்ள வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்திலேயே ஆண்டவன் பிச்சையை சுத்தி இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து இவங்கள அதிகமா பாராட்ட ஆரம்பிச்சு. முக்கியமா வந்து இந்த தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய விஷயங்களையுமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மகானா இவங்க நமக்கு இருப்பாங்க அப்படின்னு நிறைய இவங்களை வச்சு வழிபாடுகளுமே வந்து பண்ண தொடங்கி இருந்தாங்க. நாட்கள் இப்படியே போய்கிட்டே இருக்கு. நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க இல்லையா, தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, ஹிந்தி, சமஸ்கிருதத்துல எல்லாம் இவங்க பாடல் பாடியிருக்காங்கன்னு. எனக்கு இதுல ஒரு வியப்பான விஷயம் என்னன்னா, மழைக்கு கூட பள்ளிக்கூடம் ஒதுங்காத ஆளுதான் வந்து ஆண்டவன் பிச்சை. ஆனா இவங்களுக்குள்ள இந்த மாதிரியான திறமைகள் மட்டும் இல்லாம பல விஷயங்களுமே வந்து ஒளிஞ்சிருந்திருக்கு. நிறைய பேருக்கு நல்ல விதங்கள்ல நிறைய உதவிகளுமே செஞ்சிருந்திருக்கிறாங்க. கடைசியா அவங்களுடைய கடைசி காலம் வந்து கேதார்நாத்ல தான் வந்து அமைஞ்சிருக்கு. கேதார்நாத்ல ஜீவ சமாதி அடைஞ்சிட்டாங்க ஆண்டவன் பிச்சை. தொடர்ந்து நம்ம முருக அடியார்களை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். கடைசியா முருகம்மை வீடியோக்கு கீழே நிறைய கமெண்ட்ஸ் ஆண்டவன் பிச்சை அம்மாவை பத்தி பேச சொல்லி அவங்களுக்கான பதிவா இது அமைஞ்சிருக்கு. அடுத்தது யார பத்தி பேசணும்னு நேயர்களே வந்து முடிவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த உரையாடல் ரொம்ப அழகா இருந்தது. நன்றி தமிழ். நன்றி ஷாம்லா.